காமான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு அவங்க ஒரு கிறிஸ்டலை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்களுடைய இஷ்ட தெய்வம் இல்லை யூனிவர்ஸை வந்து வேண்டிட்டோம். ஃபைல் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது? ஸோ இவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும், மன வருத்தங்கள் இருக்கும். ஃபைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு திருமண வாழ்க்கை என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது? ஒருத்தருக்குள்ளே இருக்கிற அந்த இன்டலெக்சுவல் மைண்ட் செட் அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைல் நம்பர் 3 சூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன வந்திருக்கு? ஸோ இவங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ்னு பார்க்கும்போது இவங்களுடைய உழைப்பு, கடின உழைப்பு வந்து எப்பவுமே வீண் போகாது. அதனால் அது மாதங்களாக இருந்தாலும் வருடங்களாக இருந்தாலும் இவங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சே தீரும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல்ல டேரோ கார்ட் ரீடர் சாரா மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ இந்த ஜூன் மாதம் 2வது வாரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு பொருளாதாரம், கல்வி, காதல், திருமண வாழ்க்கை இது போன்ற விஷயங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் சிஸ்டர். ஜூன் 2வது வாரம் மேம். இந்த வாரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்மளுடைய நேயர்களுக்கு பொருளாதாரம், காதல், திருமண வாழ்க்கை, கல்வி இதெல்லாம் எப்படி இருக்க போகுது? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பைல் செலெக்ஷன் பார்த்துடலாம். பைல் நம்பர் 1 ஒயிட் கலர் கிறிஸ்டல், pile number 2 blue color crystal, pile number 3 black color crystal. ஸோ இந்த 3 கிறிஸ்டலில் அவங்க எந்த கிறிஸ்டலை சூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத கண்ணை மூடி ஒரு டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எடுத்துகிட்டு ஒரு காமான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தையோ யூனிவர்ஸையோ கேட்டு ஒரு பையில வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பைலுக்குமான ப்ரெடிக்ஷனும் நம்ம வந்து 1 by 1 பார்க்கலாம். அவங்க செலக்ட் பண்ண பைலுக்கான ப்ரெடிக்ஷன் அவங்க டைரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபைல் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது? ஸோ இவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும், மன வருத்தங்கள் இருக்கும். ஆல்ரெடி அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு, மனம் வருத்தப்படுற மாதிரி பணத்தால் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஸோ இந்த வாரம் அதற்கான ஹீலிங் வந்து கிடைக்கும். அப்படிலாம் இல்லை, கரெக்டாக தான் போயிருக்குன்னா இந்த வாரம் வந்து கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். ஏன்னா இந்த வாரம் மனதளவில் சில பிரச்சனைகளை ஃபேஸ் கொள்கிற மாதிரி இருக்கும். பணப்பிரச்சனை, பணத்தால் மனப்பிரச்சனை ஏற்படும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் அவங்க. ஓகே மேம். அடுத்ததாக காதல் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? ஸோ இவங்களுக்கு வந்து காதல் சார்ந்த விஷயங்களில், ரிலேஷன் சார்ந்த விஷயங்களில் நிறைய ஓவராக இமோஷன்ஸ், அதாவது ஓவர் திங்கிங் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு இருக்குது. ஸோ நல்லதெல்லாம் கெட்டது மாதிரியும் கெட்டதெல்லாம் நல்லது மாதிரியும் அப்படி வந்து எடுத்துப்பாங்க. அவங்க பார்ட்னரை பற்றி நல்லதாக யோசிக்கிறதா கெட்டதாக யோசிக்கிறதா என்ன பண்ணலான்னு தெரியாமல் ஒரு இமோஷ்னலி வந்து ரொம்ப ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓவர் திங்க் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இல்லைன்னா வந்து இந்த ஒரு டைலமால வந்து மாட்டிப்பாங்க. இமோஷ்னலி கொஞ்சம் சிக்காகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக திருமண வாழ்க்கை ஃபைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருக்குது? திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் வந்து இந்த வாரம் இருக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எது பேசினாலும் கிளியராக பேசிக்கிறது நல்லது. ஸோ ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அதை பாதியில் முடிக்கும் போது கண்டிப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். அண்ட் நீயா நானா ஒரு போட்டி கூட ஏற்படும். அதனால் ஆர்கியூ குறைச்சிக்கிட்டு அதற்கு பதிலாக உட்காந்து அமைதியாக பேசி தீர்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். அடுத்ததாக கல்வி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீக் எப்படி இருக்குது? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீக் வந்து ஃபேவராக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ, அவங்க என்ன செய்யணும் விருப்பப்படுறாங்களோ அதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த வாரம் வந்து உருவாகும். ஸோ இவங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டாங்களோ, ஹார்ட் ஒர்க் பண்ணாங்களோ ஸ்டடீஸில், அவங்களுக்கு அதற்கான ஒரு அவுட்கம்ஸ் இந்த வாரம் வந்து கிடைக்கும். ஃபைல் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன வந்திருக்கு?
ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த வாரம் அவேர்னஸாக இருக்கணும், ரொம்ப வந்து முனைப்போடு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பழைய கடந்த கால நினைவுகளை பற்றி யோசிக்கக்கூடாது. இந்த கவலை, வருத்தம் இதெல்லாம் வந்து மேற்கொள்ளக்கூடாது. யார் மேலேயாவது ஒரு பேக்கேஜஸ் பழைய பேக்கேஜஸ் இருக்குன்னா அதெல்லாம் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. அதை அங்கேயே கட் பண்ணிடணும், அந்த மாதிரியான ஒரு எண்ணங்களை. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அதை தான் யோசிக்கணுமே தவிர பழைய விஷயங்களை வந்து யோசிக்கக்கூடாது அப்படின்றது யூனிவர்ஸ் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ நம்ம நேயர்கள் பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் இந்த வீக் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் வீக் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை இந்த வீக் எப்படி இருக்க போகுது? ஸோ இவங்களுக்கு பொருளாதாரம் வாழ்க்கை இந்த வாரம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப உற்சாகமானதாக இருக்கும். அண்ட் வந்து புது புது ஆஃபர்ஸ் வந்து இந்த யூனிவர்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ டெய்லி இவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவங்களுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணும் போது தினசரி ஏதாவது ஒரு வருமானம் அவங்களுக்கு வர மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். அடுத்ததாக காதல் வாழ்க்கை இவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ இவங்களுக்கு வந்து இந்த வாரம் காதல் வாழ்க்கை வந்து கொஞ்சம் நிதானமாக போகும். அதனால் இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிதானமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். ஸோ செல்ஃபிஷ் மாதிரி யோசிக்கக்கூடாது. அந்த சைடு பார்ட்னர் சைடு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கணும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. விட்டு கொடுக்காம செல்ஃபிஷாக யோசிச்சாங்கன்னா தேவையில்லாத இவங்களே போய் ஏதாவது சில பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் நிதானமாக இருக்கணும். ஓகே. அடுத்ததாக திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்கள் பார்க்கும்போது இந்த வாரம் இவங்களும் எங்கள் பார்ட்னரும் வந்து ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷன்ஸ் உருவாக்குவாங்க அப்படின்னு இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிப்பாங்க அப்படின்னு இருக்குது. ஸோ ஒருத்தருக்குள்ளே இருக்கிற அந்த இன்டலெக்சுவல் மைண்ட் செட் அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க பார்ட்னருக்கு அவங்க பார்ட்னருக்கோ இல்லை அவங்க பார்ட்னரால் இவங்களுக்கோ ஒரு மைண்ட் ரீதியான ஒரு சஜஷன் ஐடியாஸ் வந்து கிடைக்கும், ஒரு ஐடியாலஜி அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கல்வி இந்த வீக் எப்படி இருக்க போகுது? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம், ஒரு கோர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு ஸ்டடீஸாக இருக்கட்டும், அதை சார்ந்த ஒரு ப்ராசஸ் இந்த வாரம் வந்து அவங்களுக்கு நடக்கும். அவங்களுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து அவங்களுக்கு சில வாய்ப்பு கூட கிடைக்கும். ஸோ இந்த வாரம் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நல்ல விதமாக நடக்கும். ஃபைல் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன வந்திருக்கு? ஸோ இவங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ்னு பார்க்கும்போது இந்த வாரம் வந்து அவங்களுடைய இன்ட்யூஷனை வந்து டெவலப் பண்ணணும். உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அண்ட் வந்து உங்களுடைய இமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இமோஷன்ஸ் வந்து இவங்களுக்கு என்ன செஞ்சால் சந்தோஷமாக இருப்பாங்களோ அதை மட்டும் ஈடுபடணும். தேவையில்லாத ஒரு நெகட்டிவான விஷயங்கள்லாம் யோசிக்கக்கூடாது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அது வரைக்கும் இவங்க பொறுமையாக அதை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ் வருது. ஓகே. ஃபைல் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கும் என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் வீக் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைல் நம்பர் 3 சூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு பொருளாதாரம் இந்த வீக் எப்படி இருக்க போகுது? ஸோ இவங்களுக்கு வந்து பொருளாதாரம் பார்க்கும்போது ஒரு புதிய வாய்ப்புகள் வந்து உருவாகும். பணம் ஈட்டக்கூடிய புதிய வாய்ப்புகள் உருவாகும். ஆல்ரெடி ஒரு கடன் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் இருக்காங்கன்னா அவங்களோட ஒரு கம்யூனிகேஷன்ஸ் உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் அவங்களுக்கு இந்த வாரம் வந்து கிடைக்கும். ஓகே. அடுத்ததாக காதல் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? ஸோ இவங்களுக்கு இந்த வாரம் காதல் வாழ்க்கை வந்து இவங்களோ இல்லை இவங்களோட பார்ட்னரோ 2 பேரும் ஈகோ பார்த்துக்க கூடாது. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நீயா நானான்னு ஈகோ பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய மனசு வந்து ஒரு இறுக்கமானதாக ஆகிடும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க இமோஷன்ஸை ஷேர் பண்ண முடியாது, வெளிப்படையாக அவங்களுடைய தாட்ஸை வந்து சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஈகோ வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இவங்களோ இல்லை இவங்களோட பார்ட்னரோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அடுத்ததாக திருமண வாழ்க்கை இந்த ஃபைல் சூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு எப்படி இருக்கு? ஸோ இந்த வாரம் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். அதாவது இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அந்யோன்யம் இருந்தாலும் மற்றவங்க தேவையில்லாத பிரச்சனைகளை இவங்களோட லைஃப்பில் கொண்டு வருவாங்க. அதனால இவங்க வந்து எப்போவுமே தயாராக இருக்கணும். யாராவது தேவையில்லாத பிரச்சனைகள் இவங்க கிட்ட கொண்டு வந்தாங்கன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும், அதை இவங்க சேர்த்துக்க கூடாது. ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்யோன்யம், அந்த ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கூட அதை வெளியில் ஷேர் பண்ணக்கூடாது. ஓகே மேம். அடுத்ததாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கல்வி இந்த வீக் எப்படி இருக்குது? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டடீஸ் சார்ந்த ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. அண்ட் வந்து ஒரு கம்ப்ளீஷன் வந்து கிடைக்கும். 90% ஒரு விஷயத்த பண்ணது வந்து இந்த வாரம் வந்து 100% அதை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அரியர் வச்சுருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து இந்த வாரம் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும், ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது.
லாஸ்ட்டாக பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன வந்திருக்கு மேம்? ஸோ இவங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ்னு பார்க்கும்போது இவங்களுடைய உழைப்பு, கடின உழைப்பு வந்து எப்பவுமே வீண் போகாது. அதனால அது மாதங்களாக இருந்தாலும் வருடங்களாக இருந்தாலும் இவங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சே தீரும். ஸோ இவங்க வந்து பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்து அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் போடும்போது கண்டிப்பாக அவங்களுடைய அந்த பெனிஃபிட்ஸ் வந்து கிடைச்சே தீரும். ஸோ அதனால் எனக்கு இப்போ கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேறு எதுவும் வந்து அவசரப்பட்டு செய்யக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். அதுதான் இவங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜாக இருக்குது. ஸோ பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களும் உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் வீக் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மேம். நன்றி. வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.